குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். உங்கள் மேக்ஸ் ஆஃப் கோவிந்தராஜன் பேசுகிறேன். நம்ம சாப்டர் 3 பார்க்க போகிறோம். சாப்டர் 3ல் என்ன இருக்குது அப்படின்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன். ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு பேசிக் டெஃபினிஷன்ஸும் ஃபார்முலாஸும் முதல்ல பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார், பாலினாமியல் ஈக்குவேஷன். இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி 10th பார்த்துருப்போம், 9th இருக்கும். ஓகேவா, இப்போ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி n அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் பார். இப்போ p ஆஃப் x ஈக்குவல் டு an x பவர் n ப்ளஸ் an மைனஸ் 1 x பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் a1x ப்ளஸ் a0 இஸ் கால்டு எ பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஓகேவா, இது சரியாக தெரில அப்படின்னா புக்கில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 99ல் இருக்கும். பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா பாலினாமியல் ஓவர் சியாக இருக்கலாம், பாலினாமியல் ஓவர் ஆராக இருக்கலாம். ஓகேவா, பாலினாமியல் ஓவர் கியூவாக இருக்கலாம். ஓகேவா, பாலினாமியல் ஓவர் இசட்டாக இருக்கலாம். ஓகேவா, இப்போ இதில் 4ல் எப்படி வேணாலும் இருக்கலாம். பாலினாமியல் ஓவர் ஆர் அப்படின்னா அது என்னது, ரியல் நம்பராக இருக்கலாம். சி அப்படிங்கிறது என்னது, காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா, கியூ அப்படின்னா ரேஷ்னல் நம்பர் தெரியும். இசட் அப்படின்னா அது என்னவாக இருக்கும், இசட் அப்படின்னா அது இன்டீஜராக இருக்கலாம். ஓகேவா, பாலினாமியல்ங்கிறது என்னவாக இருக்கலாம், ரியலாக இருக்கலாம், கியூவாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம், இசட்டாக இருக்கலாம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பாலினாமியல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், குவாட்ராடிக்காக இருக்கும், கியூபிக்காக இருக்கும், லீனியராக இருக்கலாம், பவர் 4ஆக இருக்கலாம். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ்னால் பவர் என்னது, எக்ஸ் பவர் 1, அப்போ அது லீனியர் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னா பவர் என்னது, எக்ஸ் ஸ்கொயர், அப்போ குவாட்ராடிக். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, அப்போ எக்ஸ் பவர் 3னா அது என்னது, கியூபிக் அப்படிங்கிறது இருக்கலாம். ஓகேவா, அப்போ பாலினாமியல் என்ன இருக்கலாம், லீனியராக இருக்கலாம், குவாட்ராடிக்கு, கியூபிக்கு, அந்த மாதிரி எக்ஸட்ரா நிறையா இருக்கும். ஓகேவா, இதில் நம்ம ஃபஸ்ட்டு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் எப்படிங்கிறத பார்க்கலாம் பார். இப்போ குவாட்ராடிக் ஈக்குவேஷன் என்னது, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இது ஆல்ரெடி நம்ம 10th படிச்சிருப்போம். ஓகேவா, இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகேவா, இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணுவோம், மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. அப்போ அந்த ரூட்டுக்குள்ளார இருக்கிற b ஸ்கொயர் மைனஸ் 4ac இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், டெல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எழுதியிருக்கோம் பார், மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் டெல் டிவைடட் பை 2a. ஓகேவா, அந்த டெல் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், 3 கேஸ் எடுத்திருப்போம். டெல் 0னா என்ன, டெல் லெஸ் தென் 0னா என்ன, டெல் கிரேட்டர் தென் 0னா என்ன, இது ஆல்ரெடி நம்ம 10th படிச்சிருப்போம். ஓகேவா, இப்போ டெல் ஈக்குவல் டு 0 அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும், ரியல் ஆர் ஈக்குவல். ஓகேவா, அதுவே கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் அண்ட் டிஸ்டிங், லெஸ் தென் 0வாக இருந்தால் நோ ரியல். ஓகேவா, டெல் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் ரியல் அண்டு டிஸ்டிங், லெஸ் தென் 0வாக இருந்தால் நோ ரியல் ரூட்ஸ். ஓகேவா, இந்த ஃபார்முலாலாம் ஆல்ரெடி 10th படிச்சிருப்போம், 11th இருக்குது. ஓகேவா, இது பேஸு. இதை வச்சு நம்ம குவாட்ராடிக் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வருதுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ இது பாரு, வியாட்டன் ஃபார்முலா அப்படின்னு இருக்கும். இதில் குவாட்ராடிக்கு, கியூபிக்கு, பவர் 4 நம்ம 10th அல்ஜிப்ரா படிச்சிருப்போம். ஓகே, அல்ஜிப்ராவில் இந்த லாஸ்ட்டு ஒரு 3 எக்ஸசைஸ் பார்த்துருப்பேன். ஆல்ஃபா பீட்டா, ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இருக்குன்னா ஓகேவா, அதில் என்ன இருக்கும், ஆல்ஃபா பீட்டான்னு 2 ரூட் இருக்கும். கரெக்டாக, ஆல்ஃபா பீட்டா ரெண்டையும் ஆட் பண்ணால் அது என்னது, சம் ஆஃப் ரூட். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அது என்ன சொல்லுவோம், ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக, இது எல்லாமே நம்ம 10th படித்தது தான். அங்கே குவாட்ராடிக் மட்டும் படிச்சிருப்போம், இங்கே கியூபிக்கும் பவர் 4 ரெண்டும் சேர்த்து படிப்போம். அவ்வளோதான். ஓகேவா, இதை மட்டும் இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த
ஃபஸ்ட்டு எக்ஸசைஸு ஈஸி. ஓகேவா? குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கும் கியூபிக்கு பவர் 4க்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமா நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஈஸியாக போடலாம். ஓகேவா? இப்போ ஃபார்முலா பாரு, குவாட்ரடிக் எழுதியிருக்கேன் பாரு. ax² + bx + c = 0. அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? 2 ரூட்ஸ் இருக்குமா? ஆல்ஃபா கமா பீட்டா. ஓகேவா? ஆல்ஃபா கமா பீட்டா. சம் ஆஃப் ரூட் அப்படின்னு என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது என்னதுவோம்? -b/a. ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா c/a. ஓகேவா? இப்போ ரெக்வயர்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷனை எப்படி எழுதுவோம்? x² minus sum of root into x plus product of root equal to 0. அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன்னா 2 ரூட் இருக்கும், ஆல்ஃபா பீட்டா. அப்போ சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படின்னு 2 மட்டும்தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது குவாட்ரடிக் கியூபிக் பார்க்கும்போது அப்போ எத்தனை ரூட்ஸ் வரணும்? 3 ரூட்ஸ் வரணுமா? அப்போ பவர் 4னா 4 ரூட்ஸ் வரணும். ஓகேவா? நமக்கே தெரியும். அப்போ கியூபிக் எப்படி ஃபார்முலா பாரு? ax³ + bx² + cxa + d = 0. அப்போ எத்தனை ரூட்ஸு? ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகேவா? இப்போ இதில் சம் ஆஃப் ரூட் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் முதல்ல ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா = -b/a. அடுத்தது 2 மல்டிப்ளை பண்ணும். ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா =c/a. அடுத்தது 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னா -d/a. கரெக்டா? அதே மாதிரி இது ரெக்வயர்டு ஈக்குவேஷன் எழுதும்போது அதே மாதிரி எழுதுவோம். ஃபஸ்ட்டு x³ மைனஸ் x²ங்கும்போது சம் ஆஃப் ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அடுத்தது ப்ளஸ்ஸு 2 எடுத்துருப்போம்ல, ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா டெல்டா இன்ட்டு எக்ஸு. ஓகேவா? அடுத்தது 3 டேர்மு. ஓகேவா? இப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது பாரு, x³ அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ்ஸு, அடுத்த டேர்மு மைனஸ். ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு மாறி மாறி வரணும். ஓகேவா? இது வந்து பவர் 3 வந்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுவே பவர் 4 அப்படின்னா என்ன? பவர் 4னா முதல்ல ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்? ax⁴ + bx³ + cx² + dx = e. அப்போ பவர் 4னா மொத்தம் 4 ரூட்ஸ் வரணுமா? ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. ஓகேவா? ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. சரி, இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? 4 ரூட்டையும் ஆட் பண்ணுறோம், 4 ரூட்ஸையும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. ஓகேவா? அப்போ என்ன வரும்? -b/a. அடுத்தது ஆல்ஃபா பீட்டா 2 எடுப்போம். ஃபஸ்ட்டு பாரு, இது கொஞ்சம் கரெக்டாக கவனிக்கணும். ஆல்ஃபாவை எடுத்து ஃபஸ்ட்டு 3ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருப்போம் பாரு. ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா இந்த இது. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணியிருப்போம்? பீட்டா எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது பீட்டா ஆல்ஃபா பீட்டா டெல்டா. ஓகேவா? அடுத்தது காமா டெல்டா c/a. ஓகேவா? இன்னொரு டைம் சொல்கிறோம் பாரு. ஆல்ஃபா எடுத்து 2 மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா. அடுத்து பீட்டா எடுத்து மல்டிப்ளை பண்ணால் பீட்டா ஆல்ஃபா பீட்டா டெல்டா அப்படிங்கிறது என்னது? c/a. அடுத்தது இப்போ 3 மல்டிப்ளை பண்ணுமா? அடுத்து தேர்டு ஒன்று விளங்கியது 3 அப்படிங்கும்போது என்ன வரணும்? ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா, இது அப்படியே கவனிப்பார், ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா பீட்டா டெல்டா. ஓகேவா? நான் சொல்கிற பாரு, ஆல்ஃபா பீட்டா மட்டும் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு காமா அடுத்தது டெல்டா, ஃபஸ்ட்டு 2 இது வந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா டெல்டா, ஆல்ஃபா டெல்டா காமா. இப்போ ஃபஸ்ட்டு 3 வந்துடுச்சா? அடுத்தது என்ன ஆகணும்? பீட்டா காமா டெல்டா. ஓகேவா? இது 3 எடுத்துக்கிறோம்.
அடுத்தது 4ஐயுமே மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஓகேவா? ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ஈக்குவல் டு இ பை ஏ. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்னது மைனஸ் பி பை ஏ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 2 டேர்ம் எடுத்தால் சி பை ஏ, 3 டேர்ம் எடுத்தோம்னா மைனஸ் டி பை ஏ, 4 டேர்மே ஒட்டுக்கு எடுத்தால் இ பை ஏ. ஓகேவா? இப்போ இதனுடைய ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4ஆ, ஃபஸ்ட்டு ஒன்று என்ன வரணும் சம் ஆஃப், அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுறது மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா எக்ஸ் கியூ ப்ளஸ் ஏ. ஓகேவா? ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா டெல்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமா பீட்டா டெல்டா டெல்டா காமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அடுத்த 3 டைமா ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா பீட்டா டெல்டா ஆல்ஃபா காமா டெல்டா பீட்டா காமா டெல்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ஈக்குவல் டு 0. ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ளஸ்ஸு பவர் 4, அடுத்தது மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ், அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ளஸ்ஸு அடுத்தது மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? இந்த ஃபார்முலா இன்னொரு டைம் சொல்கிறேன் பாரு. குவாட்ராடிக் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டான்னு 2 ரூட்ஸ் தான் இருக்கும். அப்போ சம் ஆஃப் ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டானா சி பை ஏ. ஓகேவா? குவாட்ராடிக் அப்படின்னா 3 இருக்கும். ஏஎக்ஸ் கியூப் பிஎக்ஸ் ஸ்கொயர் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா, அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமானா மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபானா சி பை ஏ. ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னா மைனஸ் ஏ டி பை ஏ. ஓகே, இதனோட குவாட்ராடிக் கியூபிக் ஈக்குவேஷன் பாரு. ரெக்வயர்டு ஈக்குவேஷன் என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் மைனஸ் ஓகே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. அதே மாதிரி பவர் 4க்கு ஏஎக்ஸ் பவர் 4 ப்ளஸ் பிஎக்ஸ் கியூப் ப்ளஸ் சிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இ ஈக்குவல் டு 0. இதான் வந்து பவர் 4க்கான ஈக்குவேஷன். அப்போ மொத்தம் 4 ரூட்ஸ் இருக்குமா? ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டானா மைனஸ் பி பை ஏ, அப்புறம் 2 டேர்மாக எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம் சி பை ஏ, 3 டேர்மாக எடுக்கும்போது மைனஸ் டி பை ஏ, 4 டேர்ம் எடுக்கும்போது இ பை ஏ. ஓகேவா? அது கீழே ரெக்வயர்டு ஈக்குவேஷன். ஓகேவா? முதல்ல இந்த ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 3.1 எக்ஸசைஸை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஃபார்முலாலாம் ஆல்ரெடி புக்லேயே இருக்கும். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 100. ஓகேவா? அப்புறம் 101 102 ஓகேவா 103 இதெல்லாம் இந்த ஃபார்முலா இருக்கும். குவாட்ராடிக்கு கியூபிக்கு பவர் 4 nth வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இதை முதல்ல இன்னொரு தடவை நல்லா படிங்க. நெக்ஸ்ட்டு சம் போடலாம்.